நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் சிறப்புக்குரிய சிந்தனையாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். கேட்ட கிதியோன் அவரிடம், என் ஆண்டவனே, ஐயோ, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்தால் சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்று சொன்னார்களே, இப்பொழுதோ கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்தாரே, ஏன்? அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் தீர்க்க தரிசனமாக தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் போது அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆறுதலும் பாக்கியமும் உண்டாகின்ற வார்த்தைகளை சொன்னார். சிக்கலிலே இருக்கிற மக்கள், இடையூறிலே இருக்கிற மக்கள், துன்பத்திலே இருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிற கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, நீ பயப்படாதே என்று சொல்லி நேற்று. இன்றைய நாளிலே அதை மறுத்து சொல்லுகிற கிதியோனை பார்க்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் சொன்னார்களே, எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தார்களே, அவர்கள் செய்த அற்புதங்கள் எங்கே? பிறகு ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட பொல்லாப்பு நேரிடுவானேன்? கடவுள் ஏன் எங்களை மீதியானுடைய கையிலே ஒப்பு கொடுப்பானேன் என்று சொல்லி கிதியோன் கடவுளிடத்தில் கேட்டான். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நாம் வாழ்க்கையிலே செழித்திருக்கும்போது, மகிழ்ந்திருக்கும்போது, ஆனந்தத்தோடு இருக்கும்போது கடவுளுடைய மகிமையை, கடவுளுடைய அற்புதங்களை நாம் நினைப்பதில்லை. ஆனால் துன்பம் வரும்பொழுதுதான், இக்கட்டு நெருங்கும்போதுதான் செழிப்பாக போய்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை, சிறப்பாய் போய்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை, மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை, விசுவாசத்தோடு சென்று கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இடி விழுந்தது போல இவ்வளவு பெரிய ஆபத்து எனக்கு வருவது ஏன்? அன்றைக்கு அவரிடம் நான் சொன்னேன், ஐயா, கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார், ஆகவேதான் உயிரோடு இருக்கிறோம். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? பதிலாக, கர்த்தர் எங்களுக்குள்ள இல்லை, எங்களுக்கு முன்னாடி இல்லை, எங்களுக்கு பின்னாடியும் கிடைக்கிறார். சொல்லக்கூடிய ஒரு அவிசுவாசமான வார்த்தை. ஊழியக்காரர் சொல்லும்போது அந்த விசுவாசி அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. கர்த்தர் எங்களோடு இருப்பதனால்தான் நான் இன்றைக்கு உங்களை பார்க்கிறேன். இன்றைக்கும் கூட அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த கிதியோனை போல நாம் நம்முடைய பலத்தில், நம்முடைய சுயத்தில், நம்முடைய அழுத்தத்தில், நம்முடைய அங்காரத்திலே, அதிகாரத்திலே, பணத்திலே, சனத்திலே, ஜாதியிலே நம்பிக்கை வைத்து எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்து நேர்ந்தது என்று சொல்லி வாழ்க்கை என்பது புதிர் போன்றது. அன்பானவர்களே, புதிர் என்றாலே எதிர்பார்க்காத அம்சங்களும் எதுமாறாத காரியங்களும் நிறைந்து காணப்படுகிற வாழ்க்கை. இன்றைக்கு இந்த வாழ்க்கை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நன்மையாகத்தான் தெரியும். சில காரியங்கள் உண்மையிலே ஆபத்தானவைகளாக, மேலோட்டமாக பார்க்கும்போது வேதனை தரக்கூடியதாக இருக்கும் சில காரியங்கள் உண்மையிலே நன்மையானவை, நலம் தருகின்ற காரியங்கள். உதாரணமாக, என்றுமே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த பாதுகாப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த பாதுகாப்பு திடீரென்று உடைக்கப்படும் பொழுது, சிதைக்கப்படும் பொழுது, கடவுளை ஏன் எங்களுக்கு இந்த நிலை? பாதுகாப்பை தேடுகிறவர்கள் இன்றைக்கு ரிஸ்க் எடுப்பதில்லை. ரிஸ்க் எடுத்தால் அவர்கள் வளர்ச்சியில் இருப்பதும் இல்லை. இன்றைக்கு ரிஸ்க்கு எடுக்காததினால்தான் அந்த வாழ்க்கையில், விசுவாசத்தில் நம்பிக்கை இல்லை. அந்த மனிதர் சொன்னதைப் போல கடவுள் எங்களுக்குள்ளாக இல்லை, எங்களுக்கு முன்னாடி இல்லை, பின்னாடி இல்லை என்று சொல்கிறது. இன்றைக்கு பணம், பொருள், வசதி வாய்ப்புகள் வாழ்க்கையில் வரும்பொழுது என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லி தலைக்கணத்தில் தாண்டோந்தித்தனமாக நாம் பேசுகிறோம். அன்பான இறை மக்களே, தலைகாலம் புரியாமல் ஆடுவது என்று சொல்லி இன்றைக்கும் கூட அதிதீதமான பாதுகாப்பு உணர்வு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? இன்றைக்கும் கூட கர்த்தரிடத்தில் நாமும் நம்முடைய கவலைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது
கடவுளே, ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை நேருவானே? எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த அற்புதங்கள் எங்கே, அதிசயங்கள் எங்கே, வழிநடத்தல் எங்கே என்று சொல்லி கேட்கிறவர்களாக இல்லாமல் நம்பிக்கையோடு அவரிடத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் புதிய ஒரு நாளுக்குள்ளாக எங்கள் நம்பிக்கையை